நன்றி பரிசுத்த பிதாவே, நன்மையான நல்ல நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளும் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளுமாயிருக்கிற இந்த நாளிலும் அந்தி பலி செலுத்தும்படியாய் உங்க பரிசுத்த சன்னிதானத்தில் இருந்து இம்மட்டுமாய் துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உங்க பிரசன்னத்தில் களி கூறவும் விடுதலை பெறவும் தகப்பனே தகப்பனே நீர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா, சர்வ வல்லவரே, உன்னதரே, மகத்துவரே, நன்றி. இந்த மாதத்துக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13, 14 இறை வசனங்கள். ஒருவனை அவன் தாய் கேட்டது போல் நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் எத்தனை கேட்கப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் அழிந்து உங்கள் எலும்புகள் பசுக்களை போல செழிக்கும். அப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என் சமூகத்திலே பிரசன்னத்திலே தேற்றப்படுவீர்கள். அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். வார்த்தைகளின்படியே எங்க வாழ்நாளெல்லாம் தகப்பன் நடத்துவீராக. பொல்லாப்புகளுக்கு விலக்கி தீமைகளுக்கு மூடி மறைத்து தகப்பன் கண்ணின் கருவிழி போல இம்மட்டும் காத்து வருகிறதற்காக நன்றி. கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 1 முதலே நம்ம வாசிக்கலாம். கர்த்தாவே, நியாயத்தை கட்டணும், என் கூப்பிடுதலை கவனியும். கவனமில்லாத உதவியை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடு. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான ஜெபம். இருதயத்தை ஊற்றி தேவனிடத்துல பண்ணுகிற விண்ணப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டு நேரத்திலையும் வேதனைய நேரத்திலையும் குழப்பங்களின் நேரத்திலையும் நான் அப்பாவை தான் நோக்கி பார்க்கணும், அவர் சமூகத்துலதான் அமரணும்.
நமக்கு விரோதமா எந்த விதத்துல பிசாசு யார் மூலமா எது மூலமா கண்ணிய அனுப்பினாலும் அது தெருப்புண்டு போயிற்று. அல்லேலூயா. துதிக்கும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே, தேவனை மகத்துவப்படுத்தும் பொழுதே எல்லா கண்ணிகளும் தெருப்புண்டு போயிற்று. சங்கிலிகள் அறுபட்டு போயிற்று. பொறாமையின் கண்கள், தீமையின் கண்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போயிற்று. தாவீது பாருங்க, அழகா தேவனை நோக்கி என்ன செபிக்கிறாரு, அப்படி இருதயத்தை ஊற்றி செபிக்கிறாரு. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும். நீங்க தான் நியாயத்தை கேட்கணும். என் நியாயத்தை என்ன பண்ணுங்க, கேட்டருளும். என் கூப்பிடுதலை கவனியும். நான் கூப்பிடும்போது நீங்க கவனிங்க. கபடம் இல்லாத என் உதடுகளில் இருந்து பிறக்கிற என் விண்ணப்பத்துக்கு நீங்க செவிமடுங்க. என் இருதயத்துல கபடம் இல்லை, கபடம் இல்லை தகப்பனே. நான் கபடமா யாருக்கும் விரோதமா எந்த காரியத்தையும் பிணைக்கல, நினைக்கல, செயல்படுத்தல. அதனால நீங்க என் விண்ணப்பத்துக்கு நீங்க செவி கொடுங்க, ஜெபத்தை கேளுங்க, நான் கூப்பிடும் போது கவனிங்க, நியாயம் செய்தருளுங்க. நீதியுள்ள நியாயாதிபதிய, அன்பின் தகப்பன, படைத்தவர அவர் அப்படியே அழகா கூப்பிடுறாரு. அல்லேலூயா. உண்மைக்கு தேவனை போல நீதி உள்ளவர் எங்க போய் தேட முடியும்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்புறம் என்ன செஞ்சுக்கிறார் பாருங்க, உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. பிறகு என் நியாயம் வெளிப்படணும் ஆண்டவரே. நான் நியாயத்தோட இருக்கேன், உண்மையோட இருக்கேன், கபடி இல்லாம இருக்கேன். உங்க சந்நிதியிலிருந்து என்னுடைய நியாயம் வெளிப்படட்டும். உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. பிறகு அவர் வழிகளில் நியாயத்தோட உண்மையோட நடக்கிறாரு. பிறகு அதை கவனிங்க ஆண்டவரே, என் நியாயத்தை விளங்க பண்ணுங்க. அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல தெய்வ பிள்ளைகளுடைய நியாயங்கள் கூட அற்பமா அசட்டையா எண்ணப்படுது இல்ல. நீதியோட நேர்மையோட நடக்கும்போது அதுக்கு தக்கன மேன்மை, மகிமை அப்படி சில இடங்கள்ல சில நேரங்கள்ல அப்படி கிடைக்காம இருக்குது. பிறகு சொல்ல, உங்க சந்நிதியில் இருந்து என் நியாயம் விளங்கட்டும் தெய்வமே. என் நியாயத்தை நீங்க கேட்டறியுங்க. நான் கூப்பிடும்போது கவனிங்க. என் விண்ணப்பத்துக்கு கபடம் இல்லாத என் இருதயத்திலிருந்து வர என் செபத்தை நீங்க கேட்டு பதில் கொடுங்க. உங்க சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நியாயமானவைகளை நோக்குவீராக. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆமென் தகப்பனே. நியாயமானவர்களை நோக்குவீராக. நீதி செய்கிற தெய்வமே, நீதி செய்கிற தெய்வமே. விரோதமாய் எழும்பி நின்று அசட்டை பண்ணி தகப்பனே அற்பமாய் தள்ளி 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 எந்த அளவு தகப்பனே செயல்படுகிற வல்லமைகளை ஆட்களை தேவன் விடாதிருப்பீராக. உன் சந்நிதியில் இருந்து எங்கள் நியாயங்கள் வெளிப்படுவதாக. தொடர்ந்து வாசிப்போம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புலம்புக்கு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் வீழாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். எவ்வளவு உறுதியா சொல்றாருங்க. என் இருதயத்தை நீங்க பரிசோதித்து ராக்காலம் முழுவதும் நீங்க பரிசோதித்து பார்த்தாலும் நீங்க ஒண்ணுமே காணாம இருக்கிறீங்க. என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நியாயத்தை பேசுறதுக்கு கூட என் வாய் மீறின காரியங்களை பேச கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவு உறுதி. பரிசோதித்து தேவன் பரிசோதித்து பாருங்க அப்படின்னா அப்பா
மனிதர்கள் பரிசோதித்து பார்த்தாலே சில நேரங்கள்ல நம்ம குறைபாடுகள் உடையவர்களா போயிடுறோம். இல்ல, அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு, தேவனை நீங்க பரிசோதித்து பாருங்க, நீங்க பாப்போம் ஒண்ணுமே காணல, அந்த அளவு நானு அப்படி இருக்கிறேன், வாழ்றேன், உமக்கு பிரியமா பிரியமா பிரியமா. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் நம்மளுடைய சாட்சியாகவும் இருக்கணும், நம்முடைய தீர்மானமாகவும் இருக்கணும். வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமென். நம்முடைய தீர்மானமாகவும் இது இருக்கட்டும். அல்லேலூயா. தேவனே தேவனே, நீர் பரிசோதிக்கும் பொழுது எங்கள் நீதி விளங்கும்படியாய், எங்கள் நியாயங்கள் விளங்கும்படியாய், எங்கள் வாழ்க்கைகள் எப்பொழுதும், எங்கள் நினைவுகள், எங்கள் பேச்சுகள், எங்கள் யோசனைகள் எல்லாம் உனக்கு பிரியமானவைகளாய் இருப்பதாக. நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. தமிழ் போல திடமாய் சொல்லும்படி எங்கள் வாழ்க்கைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று விளங்குவதாக. ஆமென். நான் செய்யறத செய்யறேன் ஆண்டவரே, நீங்க எனக்காக செய்யறத செய்யுங்க. என்ன சொல்றாரு? மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். மனுஷருடைய செய்கைகளை குறித்து பாருங்க, உங்க வார்த்தையினால துஷ்டனுடைய பாதைகளுக்கு நான் என்ன பண்றேன்? விலக்கி காத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவர் வார்த்தை தான், அவர் வார்த்தை தான் நம்ம பலன், அவர் வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம், அவர் வார்த்தை தான் நமக்கு வழி. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உடைய சத்தியமே பாதைக்கு வெளிச்சமோ தீமுகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆமென். பொருளக சிற்றையே ஜீவ வழி. அல்லேலூயா. 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 நானே உலகின் ஒளி, நான் தான் வழி, நானே வழியா இருக்கேன், வாசலா இருக்கேன். ஏசப்பதான் வழி, ஏசப்பதான் வாசல், ஏசப்பதான் ஒளி. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ற? வாக்கினால் ஆண்டவரே, உங்க வாயின் வாக்கினால, உங்க வசனத்தினால மனுஷனுடைய செய்திகளை குறித்து துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா நான் விளக்கி காத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உங்க வார்த்தையின்படி நான் காத்துக் கொள்றேன். அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அப்பா, என் நடைகள் வலுவாதபடிக்கு, உங்க பாதையில செம்மையா நடக்கும்படிக்கு என் நடைகளை என்ன பண்ணுங்க? உங்க பாதைகளில சிறப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. நல்ல சரியா, மேன்மையா, மகிமையா, பரிசுத்தமா, உண்மையா, நீதியா, உனக்கு பிரியமா, ஜெயமா வாழும்படி, நடக்கும்படி என்னுடைய கால்வழிகளை, என் பாதங்களை, என்னுடைய நடைகளை நீங்க சிறப்படுத்துங்க. ஆமென்ப்பா. எங்கள் நடைகளை சிறப்படுத்துவீராக. உங்களுடைய பாதைகளில் எங்கள் நடைகளை சிறப்படுத்துவீராக. ஆமென். திறந்து வாசிப்போம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்பித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், நான் உங்களை நோக்கி கெஞ்சி செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எதுக்கு கெஞ்சி ஜெபிக்கிறாரா? எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என்
வார்த்தையை கேட்டருளும். எனக்கு செவி கொடுங்க. நான் பேசி ஜெபிக்கிற என் வார்த்தைகளை, என் அங்கலாய்ப்புகளை, என் விண்ணப்பங்களை நீங்க செவி கொடுத்து கேட்டருளுங்க. ஆமென். அல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்களை, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. எவ்வளவு அருமையான ஒரு விசுவாச அறிக்கை, தேவனை குறித்து எத்தனை ஒரு நம்பிக்கையான அறிக்கை. அல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்களை, அவர்களை விரோதிக்கிறவங்க கையில் இருந்து அப்படியே தப்புவித்து விலக்கி ரட்சிக்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, விரோதிக்கிறவங்க கையில விட்டு கொடுக்காதவரே, விடாதவரே. உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை அவருடைய விரோதிகளின் கைகளிலே விட்டு கொடுக்காமல் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஆமென். பாருங்க, தேவனே அப்படி என்ன அவருடைய குணாதிசயங்களையும் அவர் செயல்பாடுகளையும் அவர் நமக்காய் செய்கிற மகிமையின் காரியங்களையும் சொல்லி சொல்லி எந்த அளவு ஜெபிக்கிறாரு, ஆராதிக்கிறாரு, மகிமைப்படுத்துறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணும். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரு இல்ல, அது எகிப்துல இருந்து புறப்பட்ட நாள்ல நடந்தது மாதிரி உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரு இல்ல. பிறகு அப்படிதான் கேட்கிறாரு. உண்மை நம்புகிறவர்களை, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நீங்க விலக்கி தப்புவித்து ரட்சிக்கிறவரே. பகைஞருக்கு, விரோதிக்கிறவர்களுக்கு, துன்மார்க்கருக்கு, தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு விலக்கி தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உங்களுடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணுங்க. நீங்க எங்களுக்காக செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியும் பெற்று அனுபவிக்கும்படியும் தகப்பன் அனைவரிடம் செய்வீராக. தகப்பனே, எங்களை விலக்கி தப்புவித்து ரட்சிக்கிறவரே, அற்புதமான அதிசயமான காரியங்களை விளங்க பண்ணுவீராக. அப்பா, தப்புவித்து விலக்கி ரட்சிக்கிறவரே, அற்புதங்களை அதிசயங்களை அப்பா விளங்க பண்ணுவீராக. பரிசுத்து நடத்துகிறவரே, தகப்பனே, தேவைகளை சந்திக்கிறவரே, மகத்துவமானவரே, சர்வ வல்லவரே, அற்புதங்களை அதிசயங்களை விளங்க பண்ணுவீராக. ஆமென். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். கண்மணி போல என்னை காத்தருளும். என்னை ஒதுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆமென். கண்மணியை போல என்னை காத்தருளும். அப்பா, உங்க கண்மணியை போல என்னை காத்தருளும். அதுதான் சொன்னார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே தொடுகிறான். அல்லேலூயா. அழகா விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? தெய்வமே, தெய்வனே, சர்வ வல்லவரே, தகப்பனே, தாயுமானவரே, கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிறவர்களுக்கும், என்னை நொறுக்கணும் நினைக்கிறவர்களுக்கும், என்னை நசுக்கணும் நினைக்கிறவங்களுக்கும், என்னை அழிக்கணும் நினைக்கிறவங்களுக்கும், எனக்கு விரோதமா எழும்பணும் நினைக்கிறவங்களுக்கும், எனக்கு விரோதமா ஓயாம யோசிச்சு கிரியைகளை நடத்துகிறவர்களுக்கும் நீங்க விலக்கி காத்து உங்க செட்டைகளின் மறைவிலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆமென். எவ்வளோ அழகான ஜெபம், எவ்வளவு அழகா சொல். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். மறைச்சுக்கோங்கப்பா. அவங்க எல்லாம் பார்க்க வேண்டாம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனும் பார்க்க வேண்டாம், என்னை சூழ்ந்து இருக்கிற பிராண பகைஞனும் பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு மறைவா என்ன செய்யுங்க? உங்க செட்டைகளினால மறைத்துக் கொள்ளுங்க. ஆமென். நீங்களே மறைத்துக் கொள்ளுங்க. ஆமென். கண்மணியை போல என்னை காத்தருளுங்க. ஆமென். அல்லேலூயா.
இப்படி இணைந்து வேதத்தின் பரிசுத்தவான்களோடு தேவ மனிதர்களோடு அப்படி இணைந்து செபிக்கிற செபம், தேவ வசனத்தின்படி அப்படி இணைந்து செபிக்கிற செபம் அது மேன்மையானது, வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் இலக்கமில்லாய் இருக்கிறார்கள், தாங்கள் தங்கள் வாய்க்கால் மீண்டும் இருக்கிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைத்துக் கொண்டார்கள். எங்கள் தலையில் தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. வீதிகளிலிருந்து அவரோட சிங்கத்துக்கும் மலையிடங்களில் பதிவிருக்கிற பாடத்துக்கும் பாடியிருக்கிறார்கள். ஆமென். எப்படி இருக்காங்களா? அவங்க எண்ணம் செயல் எல்லாம் எப்படி இருக்கு? நினந்தொன்னி இருக்காங்களாம். இந்த சொல்லுவாங்கல்ல, அப்படியே திமுறும் கொழுப்புமா, அப்படி ஆணவமா, அப்படி வாயினால் வீம்பு பேசுறாங்களாம். அப்படியே பாதையில வளைந்து கொள்றாங்களாம். துஷ்ட சிங்கத்தை போல அழிச்சுடுவேன்ற மாதிரி நிற்கிறாங்களாம். நிறைய நேரங்கள்ல சத்துருவை நம்ம நோக்கி பார்த்தோம்னா இப்படிதான் இருக்காங்க. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்துருக்களை பார்க்கக்கூடாது. போராட்டங்களை பார்க்கும்போது உடனே நம்ம கண்களை தேவனை நோக்கி திருப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்வை எப்பயும் கண்களை பதிய வைப்போம் கர்த்தராமேஸ்வரின் மேல். ஆமென். அவர் மேல பதிய வச்சோம்னா பேதுரு மாதிரி கடல் மேல தண்ணி மேல கூட பானை மேல நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டே இருக்கலாம். அதே அலையோ கொந்தளிப்போ கொடுங்காற்றோ சேதப்படுத்தாது. ஆனா கண்ணை திருப்பி அதுகளை பார்த்தோம்னா மூழ்கி போக வேண்டியதுதான். அப்பயும் பாருங்க, ஆண்டவரே லட்சியம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையின் ஜெபத்துக்கு தேவன் அப்படியே அழகா கரண் பிடிச்சு தூக்கி படகுல விட்டு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட, ஒழுங்கத்தானே நல்லாத்தானே வந்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. சத்துருக்களை பார்த்தா, கோலியாத்தை பார்த்தா சவுலும் சேனையும் செதறி ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, சத்துருவை பார்த்தா எத்தனை நாள் ஆனாலும் ஜெயம் வராது, தைரியம் வராது, விடுதலை வராது. பாருங்க, 40 நாளா ஓடிட்டு தான் தெரியும். அவன் வந்து நின்று அவன் திமிர் எடுத்து போய் நிலம் துண்ணி வாயினால் வீம்பு பேசுறாங்கன்ற மாதிரி தான் பேசுறான். பாருங்க, அவன் பேச்சுட்டு 40 நாளா ஓடி ஓடி ஒளியிறாங்க. ஆனா தேவனை நோக்கி பார்க்கிற தாவீது வந்த உடனே அவன் அற்பமா வரைட்டான். பார்த்தீங்களா? தாவீதின் பார்வையில நம்ம நோக்கி பார்க்கிறது தேவனா இருக்கணும், தேவ வார்த்தையா இருக்கணும், தேவ மகிமையா இருக்கணும், தேவ பிரசன்னமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. கர்த்தாவே எழுந்திருந்து அவனுக்கு எதிர்த்து அவனை மடங்கையும். கர்த்தாவே என் ஆத்துமாவை உம்மாத்துடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவி. ஆமென். இது எனக்கு மிஞ்சின போராட்டமா இருக்குது ஆண்டவரே. என்னையும் பலத்து சத்துருக்களா இருக்கிறாங்க ஆண்டவரே. பாருங்க, இப்ப யுத்தத்தை எங்க மாத்தி விடுறாரு பார்த்தீங்களா? தெய்வத்தை மாத்தி விட்டாரு பார்த்தீங்களா? கர்த்தாவே நீர் எனக்காக எழுந்திருங்க, உங்க பட்டயத்தினால அப்படி நீங்க மடங்கடிச்சு நீங்க என்னை தப்புவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மிஞ்சின காரியங்களை தெய்வ கரத்துல ஒப்பு கொடுத்து யுத்தம் பண்றது. ஆனா நீங்க அப்படின்னு அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்கள் அப்படியே சின்னத்தை போல அப்படியே வெறியோட அப்படியே கொழுப்பா நினந்துண்ணி வீம்பு பேசி திமிரா வளர்ச்சி அவ்வளவுதான் முடிச்சிடணும் அழிச்சிடணும் நிற்கும் போது தாவீது அவங்க கூட போய் எதிர்த்துட்டு நிக்கல. அழகா தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடுறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியோ. நீங்க எழுந்திருங்க, நீங்க அவனுக்கு எதிரிட்டு போங்க, நீங்க மடங்கடிச்சு போடுங்க. ஏன் ஆத்துமாவை நீங்க விடுவீங்க? உங்க பட்டயத்தினால நீங்க யுத்தம் செய்து நீங்க விடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தாவே மற்றவருடைய
போல தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். பாருங்க, இன்னும் ஒரு முக்கியமான விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. துன்மார்க்கர், பிராண பகைஞர், எதிரிங்க, துஷ்டர், அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அது ஒரு பக்கம். இது ஒரு கேட்டகரி சொல்றாரு பாருங்க. என்ன? மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அல்லேலூயா. மனுஷருடைய கைக்கு இம்மையில பங்க பெற்றிருக்கிற மக்களுடைய கைக்கு, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவியும். பிறகு சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் இந்த இம்மையில அப்படி பங்கு கொடுத்து வச்சிருக்கிறாராம். அவங்க இங்க இந்த உலகத்துல நல்லா வாழ்றாங்க, ரொம்ப நீதியா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்கன்னா இல்லை. அவங்களுக்கு தேவன் அது அந்த அனுகிரகம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. பிறகு அவங்க அப்படி இந்த இம்மையில பங்கை பெற்றவர்கள், பிறகு அவங்க கைக்கு வழக்கி தப்பு வச்சிருங்கிற பிறகு அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நல்லா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல குழந்தை செல்வங்களை கொடுக்குறீங்க, நல்லா சாப்பிட்டு அவங்க நல்ல சம்பரமா வாழ்ந்து மீதி சொத்தெல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சுட்டு போறாங்க பாருங்க. அந்த மாதிரி. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவ மனிதருக்கு, தேவனுக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு, தேவனுக்கு பயந்தவனுக்கு எதிராக எழும்பக்கூடாதுன்ற எண்ணம்லாம் இல்லை. அதனாலதான் பாருங்க, அவங்க கூட போய் நான் முட்டிட்டு நிற்க கூடாது, போராடிட்டு நிற்க கூடாது. மற்ற மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்று நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க கைக்கும் என்னை உன்னுடைய கரத்தினால் தப்புவியும். அல்லேலூயா. சும்மா தேவையில்லாம அவங்க ஒரு பொறாமையிலையோ என்ன காரியத்திலையோ நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சும்மா உழையாம தொலை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இம்மையை தங்கள் பங்கை பெற்ற அவங்க கைக்கும் உங்க கரத்தினால் எங்களை தப்புவியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, பிராண பகைஞனா இருந்தாலும் சரி, கொலை வெறியா அழிக்கணும்னு நினைக்கிறவனா இருந்தாலும் சரி, பொறாமையும் பக்கவிப்போம் நினைச்சு நிறைந்து அவமானப்படுத்தி தாழ்த்தவும் நினைக்கிறவனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இம்மையில தங்கள் பங்கை பெற்று இருக்கிறாங்களே, நல்லா நீங்க உங்க திரவியத்தினால அவங்க வயிற்ற நிரப்புறீங்க, நல்ல புத்திர பாக்கியத்தினால நிரப்பி வச்சிருக்கீங்க, நல்லா சாப்பிட்டு அவங்க பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போறாங்களே, அந்த மாதிரி ஆளுகளா இருந்தாலும் சரி, தகப்பனே எனக்கு தீமை செய்ய எழுந்த விடாதீங்க, உங்க கரத்தினால விளக்கி தப்புவீங்க, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எந்த எல்லையில் இருந்த தீமைகள் அணுகக்கூடாதபடி, எழுப்பக்கூடாதபடி, வரக்கூடாதபடி தகப்பன் வெளியில் அழைத்து காத்து நடத்துங்க. உங்க கரத்தினால் கொடி மறைத்து, உங்க கரத்தினால் விளக்கி காத்து நடத்துவீராக. ஆமென், ஆமென். அடி தொடர்ந்து வாசிப்போம். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்தேன், நான் வைக்கும் போது உமது தாயனால் திருப்தியாவே. ஆமென். பாருங்க, தாவீதோட இருதயத்தின் விருப்பம் வாஞ்சை என்ன? நான் என்ன பண்ணுவேன்? நானும் நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா. சகல பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் மனித சொத்துக்களுக்கும் ரோகமா நீங்களே வாங்க விலக்கி காத்து மேன்மையும் மகிமையுமா என்ன நடத்துங்க. கண்மணியை போல காத்தருளுங்க. நீங்க வாங்கப்பா, நீங்க உங்க பட்டயத்தினால நீங்க எதிரிட்டு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருந்தவங்க கைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. உங்க கரத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க. நானும்
நானோ நீதியில உம்முடைய முகத்தை தரிசித்து நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே. உங்க பிரசன்னம், உங்க தரிசனம், உங்களோட அந்த உணவு, அந்த பாக்கியம் எனக்கு அதுதான் வேணும். நானோ நீதியில உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே. ஆமென். அப்பா, மேன்மை பாக்கியத்தில் எங்களை நடத்துங்க. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எத்தனை நல்லவராயிருக்கிறீர், எத்தனை உன்னதராயிருக்கிறீர் தகப்பனே. தாரகஷி மகிமையின் கருத்தான செபத்தோடு இணைந்து ஜெபிக்கும்படியாய் தகப்பனே, வசனங்களை அப்படியே வைத்து ஜெபிக்கும்படியாய் தகப்பன் பாராட்டி இருக்கிற இந்த மேலான தயவுக்காக சொல்றேன். துஷ்டருடைய கைக்கும் தீமை செய்கிறவருடைய கைக்கும் அப்பா தப்புவித்து விலகி ரட்சிக்கிறவரே, எங்களை அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுங்க. கண்மணியை போல காத்தருளுங்க தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. சர்வ வல்லவரே, உன்னதரே, மகத்துவரே, அப்பா அரணும் கோட்டையுமாயிருந்து சகல பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் பார்க்க கூட கூடாத படிக்கு ஓடி மறைத்து காத்து நடத்துங்க. மேன்மையும் மகிமையுமாய் நடத்துங்க. தீமைகள் அணுக கூடாதபடி காத்து நடத்துங்க. ஜெயமும் மகிமையுமாய் நடத்துங்க. மேன்மையும் மகிமையுமாய் நடத்துங்க தகப்பனே. அப்பா, அப்பா, எழுந்தருளுங்க. எங்கள் சார்பில் எழுந்தருளுங்க. நன்றி அப்பா, 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 நன்றி. நானோ நீரிலே உம்முடைய முகத்தை தரிசித்து விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாக அந்த மகிமையின் மேன்மையின் பாக்கியத்திலேயே எங்களை நடத்துங்க. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, 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 தகப்பனே. அரணும் கோட்டையுமானவரே, எங்கள் துர்கமும் தஞ்சமுமானவரே, தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. காரவரவரவரவஷி உங்க கண்கள் எங்களை பார்க்கட்டும், உங்க செவிகள் எங்களை கேட்கட்டும். அப்பா, நீங்களே எந்த இடங்களில் எங்கள் எல்லைகளில் வந்தாலும் நீங்க ஆட்கொண்டு நீங்க வாங்க. லாபஷி நாங்கள் எங்க சென்றாலும், நாங்கள் பார்த்தாலும், பெற்றாலும், நடந்தாலும், செய்தாலும் நீங்க எங்களை ஆட்கொண்டு நடப்பீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு செயலிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் எல்லாம் பசும்புலை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் கர்த்தருடைய கரமோ, அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சுரமம் அறியப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என் மேல் வைத்த அந்த தாய் அன்பு என் மேல் காண்பிக்கும் அன்பிலே விளங்கும். என் தேவன் என் மேல் வைத்த அந்த தாய் அன்பு என் சத்துருக்களிடத்தில் காண்பிக்கும் கோபத்திலே விளங்கும். நீதிலிருந்து பெறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நன்றி அப்பா. கொடான கோடி சோத்திரங்கள் தகப்பனே.
சொற்றத்தோடு கற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி கற்றுக்கொள்ளுகிறோம். சொற்றத்தோடு கற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. glory. ஆமென். எங்கள் மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, உங்கள் செட்டுகளிலே சிறகுகளிலே கரத்தினாலே எப்பொழுதும் எங்களை மூடி வைத்திருக்கிறவரே, மறைத்து காக்கிறவரே, தீங்கு நாளில் உம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. glory. ஆமென்.